ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி லிரிக்ஸ். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக வந்து பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பீட் மார்க்குக்கு மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்டா இதில் இமேஜ் ஆட் பண்ணுறதா நமக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப்பு. அதுக்கடுத்து இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியானதான். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வருவேன். ஸோ நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பீட் மார்க் ஃபுல்லாக இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் அதாவது உங்களுக்கு அந்த பீட் மார்க்கில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் அதில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட் மார்க்கு எல்லாமே நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பீட் மார்க்கில் இருக்க அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் இனி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த மொதல் இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இந்த மொதல் இருக்க இமேஜோட எஃபெக்ட் மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த லேயரே காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கவே மாட்டேன். இதை நம்ம லைவாகவே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஃபஸ்ட் இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் அதே டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி வரிசையாக வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 3 சின்ன இமேஜ் இருக்கும், ரொம்ப சின்ன இமேஜ். அதை மட்டும் விட்டுட்டு மீத இருக்கிற எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு வீடியோட லாஸ்ட் வர வாங்க. நான் அந்த இடத்துல டைமிங் கொண்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த 3 சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க எல்லா இமேஜ் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 20.40 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இடத்துல இருக்க இந்த 3 சின்ன இமேஜ் மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அதுலேருந்து மறுபடியும் இதே எஃபெக்ட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கரெக்டாக வந்து அடுத்த இமேஜை விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த இமேஜ் இல்லை. ஸோ வீடியோட லாஸ்ட் வர மொதல் எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட் அதாவது அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் இனி அடுத்து இருக்குது என்ன அடுத்து அந்த ரெண்டாவது இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டாவது இருக்க எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் லேயரோட தான். ஸோ அதை எப்படி பண்ணோம்? ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த இடத்துல இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது அந்த ரெண்டாவது இமேஜ் நம்ம இப்போ ஃபஸ்ட் இமேஜ் என்ன பண்ணியிருப்போம் இந்த மொதல் இமேஜில் ஆட் பண்ணி இந்த ரெண்டாவது இமேஜை விட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த விட்ட ரெண்டாவது இமேஜ். ஸோ அதே மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இதையும் கரெக்டாக அதே மாதிரியே அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சின்ன இமேஜ். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க எல்லா இமேஜுமே கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட் அதாவது நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த 2 எஃபெக்ட்டை மட்டும் தான் நிறைய இமேஜஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நான் ஒரு இடத்துல அந்த 3 இமேஜ் காட்டினேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 இமேஜை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா அந்த 3 இமேஜை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க எல்லா இமேஜுமே கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இனி மீத இருக்குது என்ன இந்த இடத்துல இந்த 3 சின்ன இமேஜ். ஸோ இந்த 3 சின்ன இமேஜ் மட்டும் அடுத்து நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதில் மீத லாஸ்ட்டாக ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே மூவ் பண்ணி அந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன இந்த இடத்துல 3 சின்ன இமேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த லாஸ்ட்டாக
ஸோ அந்த 3 சின்ன இமேஜுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட், அதாவது மீத இருக்க இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இதில் இனி நமக்கு மீதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த முன்னாடி இருக்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்டாக காப்பி பண்ண எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு அதில் ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ இது அப்படியே மூவ் பண்ணி அடுத்த 2வது இருக்கிறது பார்த்தீங்களா, ஸோ அதுலேயும் இதே எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி நீ மீத இருக்க எல்லா இமேஜுக்கு, அதாவது எல்லா அந்த டெக்ஸ்ட்டுக்குமே கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸியாக வந்து நம்ம வீடியோட லாஸ்ட் வரை இருக்க அந்த டெக்ஸ்ட்டு இமேஜ் எல்லாத்தையுமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை லாஸ்ட்டாக ஒரே ஒரு HDR எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி நான் கொடுத்துருக்க சேக் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் இந்த கீழே இருக்க எஃபெக்ட்லாம் போக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ளூ கலர் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 லேயருமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க காப்பி 2 லேயர் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இப்போ என்ன பாருங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கும் பதிலாக நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த HDR எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.